அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா சூரே இஹ்லாஸ் அதை பற்றி பார்க்கலாம். சூரே இஹ்லாஸ் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா. இந்த ரம்ஜான் டைமில் அந்த அம்மா சூறாவில் வர ஒரு அம்மா ஜுஸூவில் வர ஒரு சூறா தான் சூரே இஹ்லாஸ். சூரே இஹ்லாஸ்னால் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு ரொம்ப ஈஸியான நிறைய நம்ம தொழுகையில் ஓதுகிற ஒரு சூறா தான் சூரே இஹ்லாஸ். குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதுதான் சூரே இஹ்லாஸ். இந்த சூரே இஹ்லாஸ் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட்டாக சில இம்பார்ட்டன்ட் விஷயம் சூரே இஹ்லாஸ் பற்றி என்ன இருக்குது அதை பற்றி சின்னதாக பார்க்கலாம். சூரே இஹ்லாஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி சூரே இஹ்லாஸ் படித்தோன்னா குரானில் 3 ஒரு பங்கு 1/3 ஆஃப் குரான் படித்த நன்மையை அல்லாஹ் தரான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், ஹதீஸில் பார்க்குறோம். அந்த மாதிரி ஹதீஸில் இருக்குது. அதாவது 3 தடவை சூரே இஹ்லாஸ் நம்ம படித்தோன்னா முழு குரான் ஓதுன நன்மை நமக்கு கிடச்சிருது. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், அல்லாஹ் நமக்கு எவ்வளோ ஈஸியாக்கியிருக்கான். சம்டைம் என்ன நினைக்க தோணுதுன்னா அதனாலேயே இந்த சூறா இறக்கியிருப்பானோன்னு அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய மக்கள் ஈஸியான ஒரு அமலை பண்ணி நிறைய ஒரு சவாப பலனை நம்ம அடையலாம் அப்படின்ட்டு எல்லாம் நினச்சி நமக்கு ரொம்ப லேசாக்கி கொடுத்துருக்கிற ஒரு சூறா தான் சூரே இஹ்லாஸ். ரொம்ப சின்ன சூறா, அது 3 தடவை படித்தோன்னா முழு குரான் படித்த நன்மை. யோசிச்சு பாருங்கள், முழு குரான் ஒரு ரம்ஜான் ஃபுல்லில் 27 நாளில் 20 ரக்காத்தில் தொழுது படிக்கிற அந்த சூறாவை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த சூறா 3 தடவை ஓதுறது. அல்லாஹ் மொத்த சவாபும் தரான் சூரே இஹ்லாஸில். அது ஒன்று. இன்னொன்று சூரே இஹ்லாஸ் பற்றி என்னென்னா வருது இதில் ஹதீஸுங்களில் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா அபூதர் கிஃபாரி ரஸியல்லாஹு அன்ஹு நடந்து வராங்க தூரத்துலேருந்து. அபூதர் கிஃபாரி அப்படின்னு ஒரு சஹாபி நடந்து வராங்க, ரசூலுல்லாவை நோக்கி ரசூலுல்லாவை பார்த்த மாதிரி நடந்து வராங்க தூரத்துலேருந்து. அதை பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட என்ன சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் அபூதர் வராரே அப்படின்னு கேட்குறாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக கேட்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, யா ஜிப்ரீல் உங்களுக்கு எப்படி தெரியும் அபூதர் பற்றி, அபூதர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அபூதர் எங்ககிட்ட ரொம்ப ஃபேமஸானவர். அதாவது எங்ககிட்டன்னா அவர் மலக்கு இல்லையா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளின் தலைவர். ஓகே, அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மலக்குகள் அமீன், மலக்குகளோட தலைவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்டையர் ஆல் ஏஞ்சல்ஸ்க்கு அவர் தான் ஹெட்டு. எப்படி ரசூலுல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கு சையதுல் அம்பியா ஹெட்டோ, அதே மாதிரி சையதுல் மலாயிகா யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, அபூதர் எங்கள் கூட்டத்துக்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, அபூதர் நிறைய தடவை சூரே இஹ்லாஸ் படிக்கக்கூடியவர். தொழுகையில் மட்டும் இல்லை, தொழுகைக்கு வெளியேவும் அவுட் ஆஃப் சலா கூட நார்மலில் கூட நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பாங்க போல் சூரே இஹ்லாஸ். அதனால் அல்லாஹ் தஆலா அவ்வளோ அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கான். மலக்குகள் கூட்டத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிற ஒரு ஆளாக இருந்திருக்கிறாரு அபூதர் கிஃபாரி. ஏன்னா அவர் சூரே இஹ்லாஸை தொடர்படியாக நிறைய தடவை படிக்கிற ஒரு சஹாபியாக இருந்திருக்கிறாரு. இது ஒன்று. இன்னொன்று சூரே இஹ்லாஸ் பற்றி என்ன வருதுன்னா, இன்னொரு சஹாபி மஸ்ஜித் நபவியில் உட்காந்துட்டு அந்த குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் அப்படின்ட்டு வருது இல்லையா, அந்த ஆயத்தை எல்லாத்துக்கும் முன்னாடியும் யா அல்லாஹ் யா சமது அப்படின்னு சொல்லி இந்த சூரே இஹ்லாஸோட ஒரு ஆயத்தையும் அவர் துவா மாதிரி யா அல்லாஹ் யா சமது குல்லஹு குஃபுவன் அஹத் அந்த மாதிரி இந்த மொத்த சூறாவையும் யா அல்லாஹ் துவா மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சஹாபி என்ன சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த சூறா ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த சூறாவை நான் துவாவா ஒரு லைன் அதில் இருக்கிற ஒரு லைன் ஒரு வார்த்தையும் நான் துவாவாக கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க,
மற்றவங்கள காமிச்சு பார்த்து சொல்கிறாங்க, ஒரு ஜன்னத்து வாக்களிக்கப்பட்ட ஒருத்தரை பார்க்கணுமா, இவங்கள பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப சின்ன சூறா, எவ்வளோ பவர்ஃபுல்லு. இது படித்தா அவங்களுக்கு வந்து ஜன்னத்தே வந்துட்டு அவங்களுக்கு அல்லா தாலா லேசாக்கி கொடுத்துட்றான். அதுதான் வந்து சூரா இஹ்லாஸோட இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இது மூலமாலாம் என்ன பார்க்குறோன்னா, சூரா இஹ்லாஸ் வந்துட்டு நார்மல்லையும் நம்மளும் வந்து நிறைய ஓத செய்யணும். நிறைய அதை படிக்கணும். அதனால் ஏராளமான நன்மைகள் நமக்கு வந்து அல்லா தாலா எழுதுகிறான். ஸோ ஒரு சின்ன அமல் செஞ்சு நிறைய பலன் வந்து நம்ம பார்க்கலாம். அது என்னென்னா சூரா இஹ்லாஸ். இன்னும் சூரா இஹ்லாஸ் பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு வீடியோவில் இதை பற்றி இன்னொரு வாட்டி இன்னும் நிறைய இதை பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.